to Science with Sri. In today's episode, we shall see the chapter 2 of NCRT, Cell the Building Block of Life, line by line, okay? So what they are saying from the first paragraph is, so சயின்டிஸ்ட் என்ன நினைக்கிறாங்கன்னா the லைஃப் அப்படின்றது நம்ம வாட்டர்ல இருந்து தான் ஆரிஜினேட் ஆச்சு அப்படின்னு பிலீவ் பண்றாங்க. அண்ட் there are studies too. இந்த வாட்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி we should know what is abiogenesis. ஏ அப்படின்னா என்ன, ஆப்சன்ஸ் அந்த மாதிரி சொல்லுவோம்ல. ஸோ ஏ செல்லுலார் அப்படின்னா நான் லிவிங் அப்படி எடுத்துக்கலாம். பயோஜெனசிஸ் என்ன சொல்றாங்கன்னா நான் லிவிங் திங்ஸ்ல இருந்து தான் லிவிங் திங்ஸ் வந்துச்சு அப்படின்ற மாதிரி. there is a theory which is called as abiogenesis. It is a process to be said. Now we are having all such things around us. எல்லாமே molecules and atoms தானே. கேஸஸ்லாம் ஃபர்ஸ்ட் இருந்தப்போ வாட் ரியலி ஹேப்பன்ட் இஸ் இந்த கேஸஸ்லாம் தனித்தனியாக பிரிய ஆரம்பிச்சிச்சு. அண்ட் என்விரான்மெண்டல் சேஞ்சஸ்னால தே பிகேம் டு கண்டென்ஸ். ஓகேவா? அப்படி கண்டென்ஸ் ஆகி ஹைட்ரஜன் மாலிக்யூல், ஹீலியம், ஆக்சிஜன் இந்த மாதிரி கேஸஸ்லாம் ஒன்னோட ஒன்று தனித்தனியாக ரியாக்ட் ஆகி கண்டென்ஸ் ஆகி நமக்கு வாட்டராக கிடச்சிச்சு. அந்த வாட்டர் டியூ டு த ப்ராசஸ் ஆஃப் கண்டென்சேஷன் அது கூல் ஆகி ஸ்டார்டட் டு ஃபால் as ரெயின். அந்த மாதிரி தான் நமக்கு வாட்டரே முதல்ல கிடச்சிச்சு. அண்ட் அதில் சன்லைட்டு அது இது இந்த மாதிரிலாம் நிறைய ஃபேக்டர்ஸ் சேர்ந்து லைஃப் அப்படின்றது ஆரிஜினேட் ஆச்சு. ஸோ தேர் இஸ் அ எவல்யூஷனரி ஹிஸ்ட்ரி வி ஹேவ். வாட்டர்லேருந்து தான் நமக்கு வந்து ஆர்கானிசம்ஸ், லிவிங் ஆர்கானிசம்ஸ் வந்துச்சு அப்படின்றதுக்கான தேர் இஸ் தியரிஸ். அதுக்கப்புறம் அண்ட் தேர் ஆர் லாட் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். நம்ம வந்து யூரே மில்லர் எக்ஸ்பெரிமெண்ட் ஆர் மில்லர் யூரே எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஹீ கிரியேட்டட் ஒரு செட்டப். ஏன்ஷியன் என்விரான்மெண்ட் நமக்கு எப்படி இருந்துச்சோ, ஏர்லியரா நமக்கு எப்படி என்விரான்மெண்ட்ல வெறும் கேஸஸ் இருந்துச்சோ அந்த கேஸஸை வச்சு ஹீட் பண்ணி ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி வச்சு அதில் ஒரு இடத்துல கூல் பண்ணி இந்த வாட்டரை கண்டென்ஸ் பண்ண வச்சு அந்த கண்டென்ஸ் ஆகிற வாட்டர்லேருந்து லிவிங் ஆர்கானிசம்ஸ் வருதா அப்படி ட்ரைலாம் பண்ணியிருக்காங்க. அண்ட் those such things happen. So what scientists believe is living things originated from water, and all before that life originated from non-living things. Either first you have to keep in mind. So that is called as abiogenesis. Okay va? Now இப்போ இதே மாதிரி ஒரு சிமிலர் என்விரான்மெண்ட் வந்து இந்தியாவில் ஒரு இடத்துல இருக்கு. அதுதான் வந்து ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் ஆஃப் பியூகா வேலி. அது வந்து லடாக் மவுண்டெயின்ல லடாக்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அங்க இந்த மாதிரி தான் ஹையர் டெம்பரேச்சர் இருக்குமா. ஈவன் வென் த கிளைமேட் இஸ் கோல்டு, பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வாட் இஸ் பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர்? 100 டிகிரி செல்சியஸில் 100 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே டெம்பரேச்சர் இருக்கும். ஈவன் தோ இட் இஸ் அ கோல்ட் கிளைமேட். இது வந்து இந்த என்விரான்மெண்ட் இஸ் சிமிலர் டு தட் ஏர்லி எர்த் அப்படின்னு சொல்றாங்க. அரௌண்ட் 3.5 பில்லியன் இயர்ஸ் ago. அப்போ இந்த மாதிரி இருக்கிற ஆர்கானிசத்து என்விரான்மெண்ட்ல கூட நமக்கு ஆர்கானிசம்ஸ் வாழ்ந்திருக்கு, உயிர் இருந்திருக்கு. நம்ம ஜென்ரலாக தெரியும்ல, வாட்டர் பாயில் பண்ணால் லைஃப் வந்து செத்து போயிடும். ஏதாவது ஆர்கானிசம்ஸோ அதில் பாக்டீரியாவோ என்ன கண்ணுக்கு தெரியாத ஆர்கானிசம்ஸ் இருந்தாலும் இறந்துரும் நமக்கு தெரியும். பட் ஈவன் இன் தட் 100 டிகிரி செல்சியஸ் ஆர்கானிசம்ஸ் சர்வே ஆயிருக்கு. அந்த மாதிரி ஆர்கானிசம்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம், தெர்மோஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தெர்ம்னா என்ன, டெம்பரேச்சர். ஃபைல்ஸ்னாலே லவ்விங்னு அர்த்தம். ஸோ ஹீட் லவ்விங் ஆர்கானிசம்ஸ் இருந்திருக்கு. அண்ட் விச் இஸ் ஆல்சோ அன் யூனிசெல்லுலர் ஆர்கானிசம். பிகாஸ் ஆஸ் வி நோ அவ்வளோ ஹாட் டெம்பரேச்சர்ல இருந்திருக்கு அப்படின்னும் பொழுதே ப்ரிமிட்டிவ்ல என்ன ப்ரிமிட்டிவ்னா நம்ம முன்னாடியே பிரிச்சிருக்கோம். யூனிசெல்லுலார்ஸ் தான் ப்ரிமிட்டிவ் ஆர்கானிசம். ஸோ தேவர் யூனிசெல்லுலார். அண்ட் சயின்டிஸ்ட் ஹவ் ஸ்டடிட் லைக் இன் பிர்பால் சானி இன்ஸ்டியூட் ஆஃப் பேலியோ சயின்சஸ் லக்னோவில் அவங்க வந்து ஸ்டடி பண்ணியிருக்காங்க. லைக் இந்த மாதிரி ஹாட் ஸ்ப்ரிங்ஸ்லாம் வந்து கால்சியம் கார்பனேட் வந்து சீக்கிரம் ஃபார்ம் ஆகிடும். இந்த கால்சியம் கார்பனேட் என்ன ஆகிடும்னா டெபாசிட் ஆகி ஒரு ப்ரொடெக்டிவ் ஷீத் மாதிரி மாறிடும். அந்த ப்ரொடெக்டிவ் ஷீத் இருக்கிறதுனால ஹார்ம்ஃபுல் ரேடியேஷனோ இல்லை எக்ஸ்ட்ரீமான என்விரான்மெண்டல் சேஞ்சஸோ என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸுமே உள்ள இருக்கிற ஆர்கானிசம்ஸோ ஒன்றும் பார்த்துக்காது ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் வந்து ப்ரொடெக்டிவ் மெம்பரேனா இருக்கு. ஸோ அதுதான் நம்ம என்னென்ன ஈக்குவேட் பண்றோம். ஸோ அதுதான் பேரியர் அப்படின்னு சொல்றோம். தட் டிஃபைன்ஸ் அ செல்லுக்குள்ள நமக்கு என்ன இருக்கும், ஒரு பேரியர் இருக்கும். கரெக்டா? அந்த பேரியர் தான் இட் ப்ரிவென்ட்ஸ் டேமேஜ் ஃப்ரம் தட் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட். அதுதான் அவங்க சொல்றாங்க.
all the living organisms are made up of cells. இதெல்லாம் நமக்கு முன்னாடியே தெரியும். So the cell represents the basic level of at which life exists. Some organisms such as bacteria, yeast contain only one cell, unicellular, and while others like plants, fish, humans, all of this we have seen in different videos, previous videos நம்ம பார்த்துட்டோம். So what is tissue? What is cell? இப்போ ஒரு குரூப் ஆஃப் எல்லாமே நம்ம பாடி இஸ் மேட் அப் ஆஃப் செல்ஸ், கரெக்டா? அந்த செல்ஸ்ல என்னென்ன செல் எல்லாம் ஒரே மாதிரி வேலையை பார்க்குதோ அவங்க எல்லாம் தான் டிஷ்யூ. ஓகே, ஸோ இஃப் செல்ஸ் ஒரே மாதிரி வேலையை பார்க்கணும், இப்போ ரெஸ்பிரேஷன் இருக்குன்னா அந்த டிஷ்யூஸ்லாம் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும், கேஷஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். பிளட் இருக்குன்னா அந்த டிஷ்யூலாம் வந்து பிளட் செல்ஸ்லாம் இருக்கு அப்படின்னா அந்த செல்ஸ் போகிற அந்த வெசல் இருக்குல்ல அவங்கெல்லாம் ஒரே ஃபங்க்ஷனை பண்ணணும். ஸோ யாரெல்லாம் ஒரே ஃபங்க்ஷனை பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் ஒரே டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அவ்வளோதான். டிஷ்யூஸ் செல்ஸ் வந்து தனித்தனியாக என்ன வேணாமெல்லாம் பண்ணலாம், ஆனால் எல்லா செல்ஸும் குரூப்பாக சேர்ந்துச்சுனாலே நம்ம டிஷ்யூன்னு சொல்ல முடியாது. ஒரே வேலையை செய்கிற செல்ஸ் குரூப்பாக இருந்தால் தான் அது டிஷ்யூ. ஓகே, அண்ட் டிஃப்ரெண்ட் டிஷ்யூஸ் இதுவும் நமக்கு தெரியும். டிஃப்ரெண்ட் டிஷ்யூ எல்லாம் சேர்ந்து ஒரு ஆர்கன் வரும், ஒரு ஆர்கன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆர்கன் சிஸ்டம் வரும், கரெக்டா? சேம் திங். ஸோ என்னென்ன மாதிரி ஆர்கன் சிஸ்டம் சொல்கிறோம்? இப்போ நோஸ் எடுத்துக்கோங்களேன். அந்த நேசல் போர்ஸ்லேருந்து நாஸ்ட்ரில்ஸ்லேருந்து அந்த கேவிட்டிலேருந்து ட்ரக்கியாலேருந்து பிராங்கியூல்ஸு, லங்ஸு, இதெல்லாம் சேர்ந்தது தான் நமக்கு என்ன ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இல்லையா? இவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்க? ஒரே ஃபங்க்ஷனை பண்ணுறாங்க. ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்தவங்க டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ்லாம் சேர்ந்து they are forming an organ system. That's it. Even when the cells are organized into tissues, organs and organ systems, the cell remains the fundamental unit of structure and function in all the living organisms. Yeah, ரைட். என்னதான் எல்லாருமே சேர்ந்து ஒரு பெரிய வேலையை வந்து பண்ணாலுமே அதில் பேசிக் ஸ்ட்ரக்சர் யாரு? செல். அதுதான் அவங்க சொல்கிறாங்க, there is nothing special in that. So this makes us wonder how such tiny different activities பெர்ஃபார்ம் பண்ணுறதுலாம் முன்னாடி நம்ம பார்த்துட்டோம். எப்படி அவங்க கம்யூனிகேட் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் ஃபேசினேட்டிங் கொஸ்டின். ஜஸ்ட் கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி அவ்வளோ கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட், ஹவு டு ஸ்டடி செல்ஸ் அப்படின்ட்டு இதை நம்ம ஹேவ் கிளியர்ட் இட் இன் அ டிஃப்ரெண்ட் வீடியோவில். நம்மளால் அப்படியே பார்க்க முடியாதுன்ட்டு வாட் இஸ் மேக்னிஃபிகேஷன், சைஸை பெருசாக்குறது, ஹூ ஃபவுண்ட் த ஃபஸ்ட்டு செல், ராபர்ட் ஹூக் அண்ட் எவ்ரி திங் we have seen in a different video in the past video itself. Okay, இதில் இந்த செல்லை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாரு, he identified from a cork tissue. கரெக்டாக கார்க் டிஷ்யூலேருந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க, அவ்வளோதான். ஸோ இந்த பார்ட்ஸ், மைக்ரோஸ்கோப், இது எல்லாமே we have already seen. And yeah, I'm just skipping these parts and let us see what is the structure of cell. Okay, you have learned that the cells are organized into specialized tissues and organs and collectively perform as specific functions. Okay, and for these cells to maintain to function as units, they must be able to interact with one another, right? இப்போ ஒரு செல் இருக்கு, செல்ஸ் எல்லாம் வந்து ஒன்னா சேர்ந்து வேலை செய்யுது அப்படின்னா எப்படி வேலை செய்யுது, எப்படி ஒன்றுக்கு ஒன்று இன்ஃபர்மேஷன்ஸ் பாஸ் பண்ணிக்குது, கம்யூனிகேட் பண்ணிக்குது, எப்படி அதில் இருக்கிற சப்ஸ்டன்ஸ் எல்லாம் மாற்றிக்குதுன்னா தெர் ஆர் திங்ஸ் லைக் கேப் ஜங்ஷன், டைட் ஜங்ஷன், அந்த மாதிரிலாம் தெர் ஆர் திங்ஸ். ஓகே, ஒரு செல்லும் எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்குது, எப்படி மாற்றிக்குது அப்படின்ட்டு. ஸோ இப்போது டைட் ஜங்ஷன்ஸ் இருக்கும், ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் இடையில தேர் இஸ் அ டைட் ஜங்ஷன். டைட்னா என்ன? டைட்டாக வச்சுருக்கு. ஸோ எதையும் லீக் பண்ணாமல் வச்சுருக்கோம். ஸோ சர்டைன் திங்ஸ், இப்போ நம்ம 2 பேர் இருக்கோன்னா எல்லாருமே டு த 100% நம்ம 2 பேரும் டிரான்ஸ்பரண்ட்டாக இருப்போமா? கிடையாது இல்லை. ஸோ எந்தெந்த விஷயத்தெல்லாம் நமக்குள்ளே வச்சுக்கணுமோ அதை நமக்குள்ளே வச்சுட்டு எந்தெந்த விஷயத்தெல்லாம் நம்ம ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை தானே ஷேர் பண்ணுவோம். லைக் வைஸ் that is having tight junctions and gap junction. Tight junction என்ன பண்ணுன்னா செல்ல இருந்து முக்கியமானவங்கலாம் வெளியில போகாம இட் ப்ரிவென்ட்ஸ். இப்படி டைட்டா பேக் பண்ணி அவங்க என்னதான் பக்கத்துல இருந்தாலும் நல்லா டைட்டா செல்லுக்குள்ள இருக்கிறதுலாம் எதுவும் லீக் ஆகாம பார்த்துப்பாங்க. இன்னொருத்தவங்க இருக்காங்க, அவங்க தான் கேப் ஜங்ஷன். கேப்னாலே நமக்கு தெரியுது, ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் இருக்கிற கேப். இந்த கேப் வழியா தான் அவங்க வந்து என்ன பண்ணிப்பாங்க, they will exchange materials. இந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மெட்டீரியல்ஸ் மூலமா they will exchange. எக்ஸ்சேஞ்ச் இன்ஃபர்மேஷனை நம்ம வாயால் சொல்கிற மாதிரி இல்லைல்ல,
இட்ஸ் ஆல் அ கெமிக்கல்ஸ் அண்ட் கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ், ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ், ரைட்? ஸோ இதிலெல்லாம் அவங்க மூவ் பண்ணிப்பாங்க. பை திஸ் மீன்ஸ் தே வில் கம்யூனிகேட். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஒரு செல்லை பற்றி படிக்கிறோன்னா செல்லுக்கான மெம்பரேனை பற்றி படிக்கணும். இந்த செல் மெம்பரேன் நம்ம என்னன்னு சொல்லலாம்? பிளாஸ்மா மெம்பரேன் சொல்லலாம், யூனிட் மெம்பரேன் அப்படின்னு சொல்லலாம். இவர் தான் முக்கியமான ஆள். இவர் என்ன பண்ணுவார்னா ஒரு செல்லுக்கான ஸ்ட்ரக்சரை இவர் தான் கொடுப்பார். ஒரு நம்ம ஏதாவது ஒரு வரைங்க, செல் வரைங்கன்னு சொன்னால் ஒரு ஓவலோ ஏதோ ஒரு ஷேப்போ போடுறோம்ல, ஸோ இட் கிவ்ஸ் அ ஷேப்ல, தட் இஸ் கால்ட் அ செல் மெம்பரேன். இதுதான் அந்த பவுண்ட்ரி. இந்த பவுண்ட்ரி தான் அந்த செல்லை தன்னோட சரௌண்டிங் என்விரான்மெண்ட்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ இந்த செல்லுக்குள்ளே யார் வரலாம், யார் வரக்கூடாது அப்படின்னு எல்லாத்தையுமே டிசைட் பண்ணுறது இந்த செல் மெம்பரேன் தான். ஓகே, ஸோ இந்த செல் மெம்பரேன் இப்போ நான் சொன்னேன்ல, யார் வரலாம் வரக்கூடாதுன்னு இட் ஷுட் இல்லை, எல்லாரையும் வாங்கணும் உள்ளே விட்டுற முடியாது, எல்லாரையும் போங்கன்னு வெளியில விட்டுருவேன். இட் டிசைட்ஸ் யார் உள்ளே வரணும், யார் உள்ளே வரக்கூடாது. ஸோ இட் இஸ் பெர்மியபிள், உள்ளே வரலாம், பட் செலக்டிவ்லி பெர்மியபிள். யார் உள்ளே விடணுமோ எப்போ உள்ளே விடணுமோ அவங்கள தான் உள்ளே விடுவாங்க. ஓகே, ஸோ செல் மெம்பரேன் இஸ் செலக்டிவ்லி பெர்மியபிள் அண்ட் இட் defines the individuality of a cell. ஒரு செல் அப்படின்னா ஒரு வட்டம் போடணும்ல, ஸோ இட் டிஃபைன்ஸ் த individuality of the cell and it protects the cell. It gives shape to the cell. Okay, and it is selectively permeable. இதெல்லாம் these are the basic things you should keep in mind when you talk about a cell membrane, and there are lot to discuss more about it. Cell membrane ஓட constituents and செல் மெம்பரேன் எதால் ஆயிருக்கு அப்படின்ட்டு. பிகாஸ் செல் மெம்பரேன் நான் சின்ன ஒரு தின் லைன்னு நம்ம சொல்லிடுறோம், பட் இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ தின் லைன். இட் இஸ் மேட் அப் ஆஃப் லாட் ஆஃப் திங்ஸ். பாஸ்போலிபிட் பைலேயர் இருக்கும், சம்டைம்ஸ் இட் கேன் பி யூனிலேயர் இன் அன் ஆர்கானிசம் விச் இஸ் கால்ட் அஸ் மைக்கோபிளாஸ்மா. 3 செல் மெம்பரேன் இருக்கும். ஸோ இதில் தட் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ். ஓகே, so basically you keep this in mind. So that is a thin boundary that separates the cell from the surrounding environment, and it is the individuality of the cell. It is also called as plasma membrane and also unit membrane, and it is selectively permeable. Avladhaan, it gives the structure and shape to the cell. These are the basic things that you have to keep in mind. Okay, the cell. Okay, next நம்ம என்ன பார்க்குறோம்? Yeah, which means it allows some substances to pass through and while blocking others. அதான் நம்ம சொல்லியாச்சு. And you have learned how oxygen and carbon dioxide move across the membranes. Yeah, right. நம்ம ஆல்வியோலைலாம் என்ன இருக்கும், gaseous exchange நடக்கும். அந்த gaseous exchange நடக்கிறதுக்கு இந்த மெம்பரேன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ see, it is அந்த அளவுக்கு தின்னாக தான் இருக்கும். ஸோ gases even can exchange. Okay, and how does the structure of the cell membrane in the cell will control the movement of substances across it? Yeah, there is lot of thing. அது வந்து எபிதீலியம் சொல்லுவோம்ல. எபிதீலியம் ஒன்றும் இல்லை, டிஷ்யூஸ் தான். எந்த ஒரு டிஷ்யூ குரூப் ஆஃப் செல்ஸ் சேர்ந்துச்சா ஒரு டிஷ்யூவாக மாறுச்சா, எதெல்லாம் எல்லாரையும் லைன் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் எபிதீலியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கவர் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் எபிதீலியம். ஓகே, எல்லாமே எபிதீலியமால தான் ஃபார்ம் ஆயிருக்கும். ரெஸ்பிரேட்டரி எபிதீலியம் இருக்கு, கேஸ்ட்ரிக் எபிதீலியம். எபிதீலியம் இஸ் நத்திங் பட் ஒரு கவர் பண்ற ஆள். யாரெல்லாம் எங்கெங்கெல்லாம் கவர் பண்றாலும் எல்லாருமே எபிதீலியம் தான். ஓகே, அண்ட் ஸோ தே ஹவ் கிவன் அன் எக்ஸ்பெரிமெண்ட். ஆல் தீஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் நான் தனியாக இல்லை புட் இன் அ வீடியோ. ஓகே, ஸோ லெட்ஸ் கோ and let's talk about this diffusion osmosis in a different video because that is so much nice. Okay, I'll tell you in a different video. And let's now talk about cell membrane. Okay, structurally the cell membrane is extremely thin. I said ரொம்ப தின்னாக தான் இருக்கும். 7 to 10 nanometers கொடுத்துருக்காங்க. நானோமீட்டர்னா என்ன? 10 to the power of 9 அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? 10 to the power of 9 அப்படின்னா 1க்கு முன்னாடி 9 0 போடணும். ஓகேவா? தட் இஸ் கால்ட் அஸ் நானோமீட்டர். ஓகே, ஸோ இட் இஸ் மேட் அப் ஆஃப் லிப்பிட்ஸ். அந்த லிப்பிட்ஸ் தான் ஒன்றும் இல்லை, ஃபேட் மாலிக்யூல்ஸ், அவ்வளோதான் லிப்பிட்ஸ். ஓகே, விச் இஸ் மேட் அப் ஆஃப் ஃபாஸ்போலிப்பிட்ஸ். PHOS PHO ஃபாஸ்போலிப்பிட்ஸ். ஃபாஸ்போலிப்பிட்ஸ்னா என்ன? ஒரு ஃபாஸ்பேட் குரூப் இருக்கும், அவ்வளோதான். அதுதான் நம்ம ஃபாஸ்போலிப்பிட்ஸ் சொல்லுவோம். ஓகே, லிப்பிட்ஸ், ப்ரோட்டீன்ஸு, ஃபேட்டு எல்லாமே இருக்கும். ஸோ குளுக்கோஸ் இருக்கும், கொலஸ்ட்ரால் இருக்கும்,
இட் கண்டெய்ன்ஸ் எவ்ரி சச் திங்ஸ். இந்த மாதிரி இந்த ஒரு சேனல் மாதிரி இருக்குல்ல, ஸோ திஸ் இஸ் கால்டு த சேனல் ப்ரோட்டீன்ஸ். ஓகேவா? இப்போ வெளியிலேருந்து மாலிக்யூல்ஸ் உள்ளே வருதுன்னா இப்படி தான் உள்ளே வரும், இப்படி இருந்து இப்படி உள்ள வெளில போகும். ஸோ அவ்வளோதான். அண்ட் தீஸ் ஆர் சம் கிளைகோலிபிட்ஸ், லிபிட் செயின்ஸ் அண்ட் ஆல். அண்ட் இந்த ரவுண்டாக இருக்குல்ல, டிங் டிங் டிங், அதுதான் வந்து நமக்கு லிப்பிட் லேயர். சி, நமக்கு இங்கே மேலே ஒரு லேயர் இருக்குது, கீழே ஒரு லேயர் இருக்குது. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் ஃபாஸ்போலிபிட் லேயர். ஓகே. அண்ட் பைலிபிட் லேயர், 2 லிப்பிட் லேயர் இருக்குது நமக்கு. அண்ட் இந்த ரவுண்டாக இருக்கிறதெல்லாம் ஹெட்டு, உள்ளே இப்படி இருக்கிறதெல்லாம் டெய்ல். ஸோ ஓகேவா? ஒரு ஃபாஸ்போலிபிட்ல இப்படி தான் இருக்குன்னா இது ஹெட்டு. அண்ட் வில் பி ஹேவிங் 2 டெய்ல்ஸ். ஓகேவா? இந்த ஒரு டெய்லில் வந்து வில் பி ஹேவிங் அண்ட் ஹிஞ்ச். ஹிஞ்சுனா என்ன, லைட்டாக பெண்டு வாங்கின மாதிரி இருப்பார். அது என்னன்னா அன்சேச்சுரேட்டட் பாண்ட் ஒன்று இருக்கும், அதனால தாங்க அப்படி இருப்பாங்க, டபுள் பாண்ட். ஸோ கெமிஸ்ட்ரியில் படித்தோம்னா அதெல்லாம் புரியும். ஸோ யா. அண்ட் இப்போது இந்த ஹெட்டு வந்து விச் இஸ் ஹைட்ரோஃபிலிக். ஓகேவா? ஃபிலிக்னா நம்ம என்ன பார்த்தோம், லவ்விங் அப்படின்னு பார்த்தோம். ஹைட்ரோஃபிலிக் இங்கே இருக்குல்ல, உள்ளே இருக்கிற டெய்லு ஹைட்ரோஃபோபிக். ஏன் நான் சொல்கிறேன்னா, இங்கே பாருங்க, இப்போ இப்படி தான் ஒரு செல் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் இப்படி ஒரு லேயர் இப்படி இருக்குது அழகா, இங்கே ஒரு லேயர், இங்கே ஒரு லேயர். இப்போ செல்லுக்கு உள்ளாரையும் வில் பி ஹேவிங் ஃப்ளூயிட், செல்லுக்கு வெளியிலையும் வில் பி ஹேவிங் ஃப்ளூயிட். ஃப்ளூயிட்னா என்ன, வாட்டர் பேசிக்கலி, அதானே? இப்போ சி, இந்த ஹெட்டெல்லாம் வாட்டரை ஃபேஸ் பண்ணியிருக்கு. இதோ இங்கே இருக்கிற ஹெட்டும் வாட்டரை ஃபேஸ் பண்ணியிருக்கு. ஆனால் இங்கே உள்ளே இருக்கிற டெய்ல் எப்படி இருக்குது, வாட்டரை ஃபேஸ் பண்ணாமல் இருக்குது. ஸோ அவங்கெல்லாம் ஹைட்ரோஃபோபிக். ஓகேவா? இதுதான். ஸோ திஸ் ஹெட்ஸ் ஆர் ஹைட்ரோஃபிலிக் இன் நேச்சர், whereas the tails which is inside are hydrophobic in nature. ஓகேவா? அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இட்ஸ் அ கர்வ்டு மோஷன். ஒரு கர்வ்டு இதில் டைனமிக்காக இருக்கும். செல்ஸ் வந்து ஜஸ்ட் ஒரு மூவ் ஆகிட்டே இருக்கும். இவங்கெல்லாம் அழகாக அப்படி மூவ் ஆகிட்டே இருப்பாங்க. அண்ட் ஃப்ளிப் ஃப்ளாப் மூமெண்ட்ஸ் நமக்கு இருக்கும். இங்கே இருக்கிற இவங்கெல்லாம் வந்து மேலே கீழே தே வில் சேஞ்ச், இன்டர்சேஞ்ச், சைட் பை சைட் சேஞ்ச் ஆவாங்க. ஸோ தே மூவ் ஃப்ரீலி. நம்ம மெம்பரின் ஒன்று டைட்டாக செங்கல் போட்டு கான்க்ரீட் போட்டு ஒட்டின மாதிரி இருக்காது. தே மூவ் ஃப்ரீலி பட் தே ஆர் டுகெதர். ஓகே, அதுதான். ஸோ தே ஆர் அது அந்த இந்த மாதிரி மூவ் ஆகிற மாடல் நம்ம என்னன்னு சொல்லணும்னா ஃப்ளூயிட் மொசைக் மாடல் சொல்லுவோம். மொசைக் கற்கள்லாம் சொல்லுவாங்கல்ல, நிறைய அங்கங்கே இருக்கும், ஏதாச்சும் ஒரு பேட்டர்னில் இருக்கும். ஸோ சி, இப்போ நம்ம மேலே நீங்கள் பார்த்தோன்னா திஸ் இஸ் ஒன் பேட்டர்ன், இங்கே திடீர்னு ஒரு ப்ரோட்டீன் இருக்குது, இங்கே ஒரு சேனல் ப்ரோட்டீன் இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மொசைக் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் ஃப்ளூயிட் மொசைக் மாடல் அப்படின்றது. ஓகே. அண்ட் தீஸ் மெம்பரின் ஹாஸ் அ லிப்பிட் லேயர், 2 லேயர்ஸ் இருக்குது, ஃபேட் மாலிக்யூல்ஸ் இருக்குது, with the water attracting heads. நான் சொன்னேன் water attracting heads, which means water loving hydrophilic heads outwardsல இருக்கு. அண்ட் வாட்டர் ரிப்பல்லிங் டெயின்ஸ் உள்ளுக்குள்ள இன்வர்ட்ஸ்ல இருக்கு. அவ்வளோதான். அண்ட் we can see these are the proteins, channel proteins, carrier proteins. இவங்கெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரின்சிக் ப்ரோட்டீன்ஸ், இன்ட்ரின்சிக் ப்ரோட்டீன்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குது. there are various types of proteins. ஓகே, அவங்க எல்லாம் they will be there. இவங்கெல்லாம் வந்து லிப்பிடா, லிப்பிடுக்கு மேலே இதான நம்ம லிப்பிட் சொன்னோம். லிப்பிட்னா ஃபேட் மாலிகூல்ஸ் தானே, ஃபாஸ்போலிபிட்ஸ் தானே. இந்த லிப்பிடு கூட இவங்க வந்து ஒட்டிருக்காங்க பாருங்க. இவங்க வந்து கிளைகோலிபிட்ஸ். இவங்க பாருங்க புரோட்டீன் மேலே இவங்க வந்து குளுக்கோஸ் மாலிகூல்ஸ் ஆர் கார்போஹைட்ரேட் மாலிகூல்ஸ் உட்காந்துருக்காங்க. ஸோ இவங்க வந்து கிளைகோப்ரோட்டீன்ஸ். இவங்க வந்து கிளைகோலிபிட்ஸ், அவங்க வந்து கிளைகோப்ரோட்டீன்ஸ். இது புரோட்டியோகிளைக்குன்னு சொல்லுவாங்க. புரோட்டியோகிளைக்கன்ஸ் அண்ட் கிளைகோப்ரோட்டீன்ஸ், இது 2 இருக்குது. அதான் டிஃப்ரெண்ட். அது வந்து ப்ரொபோர்ஷன், எவ்வளோ குளுக்கோஸ் இருக்குது, அதாவது எவ்வளோ கார்போஹைட்ரேட், எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குன்றதை பற்றி மாறும். பட் ஆஸ் ஆஃப் நவ் யூ ரிமெம்பர், லிப்பிடில் குளுக்கோஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, தட் இஸ் கிளைகோலிபிட்ஸ். ப்ரோட்டீனில் லிப்பிட்ஸ் இருக்குது, அப்போது கிளைகோப்ரோட்டீன்ஸ். அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் த பேசிக்ஸ் structure of cell membrane. Okay, and okay, yeah, and these molecules move sideways, flip, rotate, and every within the molecule, and hence it is called as fluid. Yeah, they can move freely, that's it. And proteins in the membrane act like the gatekeepers. நான் சொன்னேன்ல, இது வழியாக தான் substance உள்ளே வரும், உள்ளே போகும். So it is like a gatekeepers, that's it. And now, and since the molecules are arranged like tiles in mosaic, and it is called as mosaic model. அவ்வளோதான்ப்பா. And all the living cells communicate with their surrounding and their neighboring cells through this cell membrane. இது வழியாக தான் உள்ள வெளில எல்லாமே போகும். கரெக்டா? அண்ட்
இது இல்லாம நமக்கு we are having cell wall அப்படின்றது கூட இருக்கு. செல் வால்னா என்ன? வெரி டைட். தெரியுதா? செல் மெம்பரேன் இல்லாம we are having cell wall too. அதுவுமே இருக்கு. certain organisms will have cell membrane and certain organisms will have cell membrane along with cell wall. Okay, there are differences. So let us see all those things later. And yeah, and I'll talk about all this investigation thing and all. I'll just go with the theory parts now. And yeah, I think this is okay. Up to cell membrane we have studied today. Yeah, that's it. So thank you. Bye. Take care. And if you like the video, just give me a like and subscribe. Thank you. Bye. Let's see you in the next video.